அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ கோகுலம் சேனலில் இன்றைக்கி குரோதி வருடம் ஆடி மாதத்துடைய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். 17/7/2024 ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பம். அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை அன்னியோட ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைவாகுது. இந்த ஆடி மாதத்துடைய பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு சூரிய பகவான் எப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்திற்கும் பாக்யஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் இப்போது உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானம் வீடு மனை ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். அதனால் எப்படி இருக்கும், உங்களுடைய வீடு ஆசை, அதே மாதிரி வாகன ஆசை, இது எல்லாமே நீங்கள் வாங்கணும், எப்போ வாங்குவோம், எப்போ நமக்கு நேரம் வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது 4ஆம் வீட்டிற்கு பாக்யஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பாக்கியங்கள் எல்லாமே சீக்கிரமாக கிட்டும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க வீடை, அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்குவீங்க, இல்லை அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி அப்படின்னும் இந்த 4ஆம் வீட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த சுகத்தை பாக்யஸ்தானாதிபதி அந்த இடத்துல வராருன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணி கொடுப்பாரு. வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ இல்லை மனோ சங்கடத்துலையோ இல்லை மனோ குழப்பத்துலையோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போது அதுக்கு ஒரு தெளிவு காலம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி குழந்தைங்க மூலியமாக உங்களுக்கு நிறையா சந்தோஷங்களும், உதாரணத்துக்கு அவங்களுடைய படிப்பு மூலியமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வேலை மூலியமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கேரக்டர் ரீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எதாக இருந்தாலும் அதன் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் சேரும். அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள், உபத்திரவங்கள், இந்த மாதிரியான பிரச்சனையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அடுத்து யூஜி படிக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, பாக்யஸ்தானாதிபதி 4 அப்படின்றதுனால 4ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 5ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 2 வீடுமே எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்பஸை குறிக்கக்கூடிய வீடு அந்த 4ம் அந்த 5ம். ஸோ அது 4ல் இப்போது பயிற்சி ஆகுது அப்படின்றதுனால உங்களுக்கு இருக்கிற நிறையா குழப்பங்கள் இந்த ஆடி மாதம் வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்தது மேஷத்துக்கு 2ல் இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு. லக்னாதிபதியும் 8 ஆகிய செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லத்தனமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக குரு கூட இருக்கார் 2ஆம் வீட்டில். 2 அப்படிங்கிறது லாபஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் லக்னாதிபதி குருவுடன் சேர்ந்து இருப்பதால் அதீதமான பண வரவு வரப்படும்.
குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எதனால் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வீரியமான கிரகம். அதுவும் லக்னாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி. அவர் ரொம்ப கோபக்காரர். அவர் அந்த குடும்பஸ்தானத்தில் போகும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அதனால் பெருசாக நீங்கள் அந்த பிரச்சனையை எடுத்துக்காமல் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் நல்லத்தனமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6ல் கேத்து இருக்கார், 12ல் ராகு இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த தேவையில்லாத சத்ருக்கள், ருணரோகங்கள் இதெல்லாம் இருந்திருந்தால் அந்த ராகு கேத்து பயிற்சியிலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகி அந்த பர்பஸ் சம்மந்தக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ பாக்யாதிபதி சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த ராகு கேத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ருணரோக ஸ்தானம், சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேத்துவும், விரயஸ்தானம் அப்படின்ற இடத்துல ராகுவும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்காரு. தேவையில்லாத செலவுகள், அதுவும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட செலவுகள், நெகட்டிவான செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். உங்களுக்கு 11 கூடிய சனீஸ்வரர் 11ஆம் வீட்டிலே இருக்கார் அப்படின்றதுனால பண வரவும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருந்துட்டு வரும். அதே போன்று மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இவங்க 2 பேருமே சுகஸ்தானத்தில் இருக்காங்க, சூரியனோட சேர்றாங்க அப்படின்றதுனால அந்தந்த பர்பஸுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 கூடியவன், 7 கூடியவன். அது சுகஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். கலத்திரஸ்தானாதிபதி 4க்கு வர்றதுனால கல்யாணம் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அடுத்தது புதன் 3 கூடியவன், 6 கூடியவன். பாத்ருஸ்தானாதிபதியும் ருணரோகஸ்தானாதிபதியுமான புதன் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு அவரும் இருக்கார் அப்படின்றதுனால அந்த ருணரோகஸ்தானாதிபதியும் அந்த ருணரோகம்ன்ற சொல்லக்கூடிய அந்த பர்பஸும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும், அந்த நெகட்டிவும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்லதனமான சாதகமான மாதம் என்று ஜாதக ரீதியான ஒரு பலன். இந்த மாதம் உங்களுக்கு நல்லதனமாக போகணும் அப்படின்னு உங்களுடைய லக்னாதிபதி ஆகிய செவ்வாய், அதாவது செவ்வாயுடைய அதிபதி முருகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக இருக்கக்கூடிய முருகப்பெருமாளுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூஜைகள், அர்ச்சனைகள், ஹோமங்கள், பரிகாரங்கள், பிராயஷ்சித்தங்கள், தரிசனங்கள் இது போன்ற விஷயத்தில் நீங்கள்லாம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த புண்ணியமும் அந்த நல்லதும் அபிவிருத்தி ஆகும். நன்றி, நமஸ்காரம்.